இது உண்மைக்கு பொட்டே இல்லை, பொட்டு மாதிரி நான் உருவாக்க போகிறேன். இந்த பொட்டை வச்சே நீங்கள் முடிவு எடுப்பீங்க அந்த படங்குன்னு நான் தாண்டா. எங்கே வைக்கிறேன்? ஆனால் பொட்டு வச்சோன்னே சும்மா 50 இல்லை 100 வீதம் கூடிட்டாங்க. உணவு திருவிழாண்டுக்கு போய் அது வந்து மிஸ் ஆயிடுது. ஒரு உணவு திருவிழாண்டு செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு மாமா வந்து நண்டுகள் என்ன கனவாக்கள் என்ன இந்த குத்தரி சாப்பிட விருப்பம் இல்லாத காரணம் என்ன? பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இந்த கொதிக்கக்குள்ள இருக்கிற ஸ்டைல் இருக்கு. எப்பப்பா படிக்கு லெஞ்சு வா, நான் ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன். டீப் ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன் சாப்பாடு. ஐஸ் காற்று அடிக்கிறோம். என் மூளையை நினைச்சு நீங்கள் பெருமைப்படுறீங்களே இல்லை? நான் அப்படித்தான். உண்மையிலே எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்சே தெரியுமோ? உங்களோட ரெஸ்போர்ட் தான். உங்களோட வீடியோ பார்க்குற மாமா மருமக்கள் இப்படி பழகுது ஏன்னா மரியாதை மனசில் இருந்தாக்கா நாங்கள் என்னென்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் வந்து மட்டக்களப்பில் ஒரு இலவச கல்வி நிறுவனம் உண்டு திறந்து வச்சுருந்தோம். வேலைக்கு வந்துட்டு ஆசிரியர்கள் வந்துட்டு தேவைப்படுறாங்க. இப்படியானவங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சேவை நோக்கமுடையாக்களாக இருக்கணும்னுட்டு மக்கள்கிட்ட விருப்பத்துக்கு நாங்கள் நான் வந்து வைக்கிறேன். சரிதானே? ரைனியை அக்காவும் சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க, எல்லோரும் உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. சரிதானே? மதம் இனம் மொழி எல்லாத்தையுமே வந்து மதிக்கிறாங்க. முக்கியமாக எங்களோட மக்களையுமே நிறைய மதிக்கிறாங்க. யாராவது என்ன சொன்னாலுமே எங்களோட பழைய பார்த்தா தெரியும். பெருசாக வச்சா தான் நான் ஒரு கவர் பண்ணேன் பாப்பா. செஞ்சு வச்சிருக்கேன். ஆனால் நல்லா இருக்குதுப்பா, உண்மையாக நல்லா இருக்கு. ஒரு கதையும் இல்லை, வாங்க ஒரு அங்கே வெளியில் போவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். மீண்டும் ஒரு ஆர்டர் டைமுக்கு வந்துட்டோம். நேரம் அந்த மாதிரி தனியாக கிடந்து சமைக்கார். உங்கள்கிட்ட இருக்கிறா சரி என்றால் நீங்கள் மீதாக கதைப்பியாது, நான் சத்தமாக கதைப்பேன். இப்போ அவரோட மெயின் ஷெஃப் நீங்கள் இருக்கும். மெயின் ஷெஃப் நீங்கள் உண்மையாக இந்த என்ன சொல்கிறேன், நேற்று ஒரு உணவு திருவிழாண்டுக்கு போய் அது வந்து மிஸ் ஆகிடுது, போக முடியாமல் போயிட்டு. அந்த ஒரு காரணத்தால் இங்கே ஒரு உணவு திருவிழாண்டு செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு மாமா வந்து நண்டுகள் என்ன கனவாக்கள் என்ன உடலங்காய் என்ன அந்த மாதிரி வந்து ஆள் வந்து இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு உணவு திருவிழா வைக்க பாருங்கன்னு சொல்லிட்டு காலையிலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு சமையல் ஒன்று போட்டுட்ருக்கார் மாமா. இப்போ நாங்களும் இன்றைக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய ஒரு இன்றைக்கு எங்களோட உறவுகளை சந்திக்க போகணும். இப்போ அதுக்கிடையில் மாமா இங்கே நண்டுகள் கனவாண்டு சமைக்க அதை விட்டுட்டு போக மனம் இல்லை. இப்போ அவர்கள் சாப்பிட்டுட்டு போவோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிற்கிறோம். இப்போ அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அப்போ என்ன சமையல் முடிஞ்சு மாமா? புடலங்காய் முடிஞ்சு போலையா? முடிஞ்ச கொண்டு வருது, முடிஞ்ச கட்டம் ஒன்றும் முடிகிற கட்டம் வேணும். ஓ ரைட், ஓகே. ஏன்னா கொஞ்சம் சுணங்கிட்டு நாங்கள் நேற்று படுக்கும்போது. ஓ படுக்கு ரேட் நான் நேரத்து கிளம்பிட்டு அம்மா சரி அதே கொஞ்சம் சுணங்கி கிளம்பி கிச்சனு அவள் நேற்று கொஞ்சம் பயங்கர டயர்டாகிட்டான். அந்த பாட்டுக்கு போட்டியல் வச்சதால எல்லாம் யோசனை கூட போன அழுத்துல கூட வந்துட்டு போல தான் பாட்டு தேடி அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. வைக்கிங்க எத்தனை மணிக்கு கொள்ளும்னாண்டே பாட்டு திருவிழாவோட உண்மையா? சரி, நான் 9-15 கொள்ளுங்க. நான் ஒலிம்பிட்டு இப்படி வெளியில் ரவுண்ட் அடிச்சு ஒருத்தரும் வெளியில் நட மாட்டேன் இல்லை. அப்போ அப்படியே சும்மா அந்த சோஃபாவில் சும்மா படுத்துருங்க. நான் போன பார்த்து திருப்பி எடுத்துட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் ஒழும்பு நீ வந்து ஒழுப்புண்ணா அப்போ தான் ஒழும்புனேன். சரி ஒழும்புனா அப்போ ஒலிம்பி சும்மா படுத்துனா அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அப்போ இன்னைக்கு எங்கே போகிறோம் நம்ம? இன்னைக்கு வந்து நிறைய நாளைக்கு பிறகு எங்களோட ஒரு சில உறவுகள், அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து வித்தியாசம், அதாவது கொஞ்ச நாளைக்கு முதல்ல வந்து பார்த்துருப்பீங்க எங்களோட வளலையாங்கள் இதெல்லாம் போய் நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம். அது குறிப்பாக வந்து அதாவது அண்ணியோட போய் வீடியோ செஞ்சுருந்தாங்க. இப்போ இன்றைய தினம் அன்றைக்கு வந்து போக வேண்டியிருந்தேன் நான் தொட்டிலடி அம்மா அங்கிளாக்கள்கிட்ட. அப்போ அன்றைய தினம் போகல. இன்றைக்கு வந்து அவங்களையும் போய் சந்திச்சு என்னடா 2 நண்டை போட்டு பிறட்டு தான் வா
இந்த மனுஷன் சமையலை பார்த்தா உண்மையா ஆனா இவன் ஆட்டுறச்சி மாதிரி ரெண்டு வந்து உரையாது இருக்கானு அப்படிதான் இருக்கு இல்லையா மாட்டு ஆட்டுறச்சி மாதிரி வந்து அரிசி வந்து சுருங்காது ஓ இல்லை நண்டு சுருங்க நண்டு இல்லை இல்லை கொஞ்சம் அந்த இது அந்த சூடறினோன்னு சதையல் சுருங்க கொஞ்சம் சதையல் சுருங்கி இது நண்டுக்கு இருக்கிற தண்ணியல் வழியாகி வர கொஞ்சம் கொஞ்சம் பசுரட்டில் பாருங்கப்பா ஐயோ நடுவேண்ணே நண்டு வந்து விற்பனை தான் கூட கவிதாங்க என்ன என்னடு ஏன் நண்டு அடிக்கிற கூட நண்டு வந்து அடிக்கிறன்றத விட நண்டு சாப்பிட தெரியாம பொறுத்திருக்கும் சும்மா சப்பி போட்டு வரும் அது நண்டு சாப்பிட்றது கூட ஒரு பிளான் ஒன்று இருக்குது அதாவது அந்த நுனிக்கால உடைச்சா அந்த உள்ள இருக்கிற சதையெல்லாம் எடுக்க அந்த விளக்கம் தெரியும் அவங்களுக்கு அதன் ஒரு இறைச்சி தானே இப்போ இன்றைக்கு நண்டுங்கன்னு வந்து நல்ல விஷயம் நல்ல விஷயம் இப்படி கொடுத்தா ஓ கொடுத்தா கொழுப்பில்ல கொடுக்கும் அதுதான் அதுதான் நண்டு என்னமா போகுதுமா கிலோ கிலோ 2000 ரூபா 2000 ஓ என்ன விலை கடல் வாழ் உயிரினங்களுக்கு எல்லாம் விலை கனவா கனவாயும் 2000 ரூபா இங்கெல்லாம் இந்த ஆத்து நண்டு அது சின்ன நண்டா இருக்குது கிடக்குது பச்சை ஆத்து நண்டு வந்து சதையல் கூடடாப்பா ஓ அது கிடக்குது இப்போ இன்றைக்கு பார்த்தேன் புழு பூச்சியெல்லாம் சாப்பிடுவார் மனுஷன் கழிவுகள் எல்லாத்தையும் என்ன சொல்றா ஊசிக்காய் அப்பா இது மாமாஞ்சலி இது கிரட்ட நண்டை உடைச்சி போடாது மாமா நீ அஞ்சரி அடிப்பிக்கிற மாதிரி இருக்கிறாப்பா ஓ பால் விட்டா தஞ்சரி உள்ளட ஏதோ தண்ணி விட போகணும் ஓ உண்மையிலேயே மாமாக்கள் ட்ரிப்பு கூட்டி போக சொல்லி கேட்டு கேட்டு நேற்று ஆசி அவர் ட்ரிப் கொண்டு போகணுடாப்பா என்னவா அதுதான் அதுவும் பிழைச்சி போச்சு ட்ரிப்புன்றது வாழ்க்கையில மறக்கல ரோட்டுகள் எல்லாம் ஐயோ பயங்கர க்ரௌடாகி அது வேற ஒரு ரோட்ல விட்டு இறங்கி நடந்துடாப்பா 2 கிலோமீட்டர் வா 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 வேணா பார்த்து அதுக்கு பிறகு போகவே தேவையில்லைன்னு மாதிரி போயிட்டேன்னு அதான் நீ டக்குனு மனசை விடாங்க அது என்ன செய்யல எல்லா ரோட்டும் அப்படி இருக்காதே கொஞ்சம் வித்தியாசம் இடத்துல கூட்டி போறீங்க இந்த இப்படி சமைச்சு தரத்துக்கு ஒரு நன்றி கடனு காய்ச்சி நான் செய்ய வேண்டாப்பா அந்த மூக்கம்பி சரி அவ வரி காய்க்கும் விஷயக்கா இல்லை அவன் அந்த ஷாப்பிங் அலுவல் நாளுகள் நெருங்குறதால ஃப்ரான்ஸ் போகிற நாளுகள் நெருங்குறதால அந்த அது சம்பந்தமான விஷயங்கள் போயிட்டு இருக்குது நீங்கள் நேற்று கூட தைக்க கொடுத்தாம் ஜி ஓ அப்படியான சில வேலை திட்டங்கள் நாள் வந்து நடத்தி கொண்டிருக்கிறான் படியானா பயங்கர எதுக்காக கூட எப்படாப்பா வருவான் சமையல் பகுதி நிப்பாட்டுறதுக்கு அவனை வந்து ஒரு ஏக்கினியா சமைச்சது ஆக்கலன்னு சொல்லி அது சரி அவ்வளோதான் சமைப்பானுங்களே ஓ படியா செய்வானு வேறு அதான் பாவம் அவனுக்கு நண்டு வந்து அவிகிறதுக்கு அப்படியும் குறைஞ்ச 20 நிமிஷம் வேண்டாம் நண்டு அவ்வளோத்துக்கு தேவையில்லை நாங்கள் நண்டு அவிஞ்சிடும் இது நாங்கள் குழம்புகள் பதத்துக்கு வராக்க அப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் தேவைண்ணா இந்த பச்சை பறக்குற வாசங்கள் போகணும் வெந்து நண்டுக்கு உப்பு நாங்கள் அளவாக கொஞ்சமாக போடணும் முதல் ஏனண்டா நண்டில் அந்த உப்பு தன்மை இருக்குமா அந்த உப்புக்குள்ளேயே கிடக்குறதால உப்பு தண்ணிக்குள்ளேயே கிடக்குறாளா அப்படியோ நீங்கள் அந்த மீன் கணக்கு இறைச்சி கணக்கு போட்டிங்கன்னா உடனே கூடிடும் அதே விஷயத்தை நம்ம மற்ற இதுகளுக்கு போடுற உப்பு கூட போட்டால் சிக்கிறது ஏன்னா உப்பு தண்ணிக்கு கிடக்குறல உப்பு தானே குடிக்கிறார்கள் அதில் உப்பு தண்ணி கொஞ்சம் எரிக்கும் இதுக்கு மட்டும் இல்லாமல் கடல் நடக்கல ஜாமனும் தான் போகிறோம் இல்லை அது இதே கொஞ்சம் அந்த இழுத்து வச்சிருக்கும் இல்லை தண்ணி இலையில இதில் ஹோட்டலில் ஊறுற கூடடா போல உலகம் இல்லை மற்ற சொப்பு தானே அது வந்து மற்றது நிற்காது எல்லாம் இங்கே மாடல் தான் இத்தாலி மாடலில் உங்களுக்கு நாங்கள் செய்து தரணும் தானே இருக்கா பாபிக் போடணும் அதான் பாஸ்தா அவர் சொல்லி தானே இருக்கார் இப்போ பாவிக்கு போட்டு தரேன்ட்டு இருக்காரு அதே மாதிரி கொத்தொண்டு அடிச்சு தரேன்யா கொத்து ஸ்ரீலங்கா சாப்பாடு அவருக்கு ஸ்ரீலங்கா சாப்பாடு தான் வந்து விருப்பம் ஸ்ரீலங்கா ஸ்டைல் தான் ஃபுல்லாக ஏன்னா அங்கேயே தெரியும் நான் இத்தாலி சாப்பாடுகள் சாப்பிட்ற குறைவு தம்பியாக்களுக்கு இத்தாலி சாப்பாடு விருப்பம் தம்பியாக்களுக்கு இத்தாலி சாப்பாடு விருப்பம் ஓ மற்ற எல்லாரும் நாங்கள் ஸ்ரீலங்கா சாப்பாடு தான் அங்கேயும் பழமையாக சாப்பிட்றது அப்போ இது இத்தாலி சாப்பாடுண்டா இதுதான் பாவிக்கு தானே இல்லை நிறைய பாஸ்தா ஐட்டங்கள் என்னது
நெய் அப்படிதானே வரும். நெய் அவங்க இவனுக்கு மாமா இந்த புடலங்காய் கத்தரிக்காய் மிளகாய் ஐட்டங்கள்ற விளக்கங்கள் வந்து கூடுதலாக தெரியும். ஏன்டா அவன் அங்கே கழுதாவளையில் நின்றவன் கொஞ்சம் காலம். அப்போ அங்கே வந்து ஃபுல்லாக அந்த இப்படியான இதுகள் பயிர் விவசாயம் கூட வருங்க வர முடியுங்க. அவர் நான் உங்களுக்கு சாப்பாடு டைம் போதும் இல்லை. அப்போ நான் கதைச்சு உங்களுக்கு சமைச்சு தரலாமா? அதான் கதைச்சு உங்களுக்கு சாப்பாடை தந்தானே போகணும் இல்லை. பாவம் நீங்கள் கிணறு நிற்கிறீங்க. அவர் வந்து சமைச்சு நீங்க என்ன டைம் பண்ணீங்க பாட்டு போட்டி பிறகு? நான் ஒரு 7 மணிக்கு எழும்பிட்டேன். எழும்பி தண்ணி அடிச்சு ரோட்டு கூட்டி ரோட்டில் வச்ச அந்த குப்பை எல்லாத்தையும் வந்து காக நாயர். நான் ரோட்டில் இருந்தது. ரோட்டில் இருக்கிறேன் நான். ஓ அவங்க போனவங்க மறைக்க நிற்க இல்லைன்னு. ஓ அந்த மெட்டை பாட்டி அது அப்படியே கிடக்கு. நம்ம இந்த லொக்டிக் கொண்டு போய் அதுக்குள்ளே வச்சுட்டு இறுக்கி மூடி வச்சுருக்கிறேன். எனக்கு மனம் வந்து வருது. அவங்க எடுக்கல அந்த டேர்னுக்கு. எந்த சனிக்கிழமையில வர ஞாயிற்றுக்கிழமை சனியில் வர அவங்க ஞாயிற்றுக்கிழமை போனால் அவங்க எடுக்கல. ஆமா சனியில் மட்டும்தானே இந்த ரோட்டுக்கு. அது சரியா என்ன அப்படி சாப்பிட்டு பாடு நானும் ஏண்டா என்ன நீங்கள் நேற்று என்னட்ட கேட்டு போட்டு தான் அதே கை சரியா என்னட்ட கேட்டு போட்டு தாங்க நீங்கள் இப்போ இன்றைக்கு ஒரு பாப்பமா பாவம் இருக்காது. உப்பு காணும் உப்பு காணும் நாட்டி போடுவோம். உப்பு காணும் இல்லை அவர் சொன்னால் சரியா உப்பு காணுடாப்பா. போடட்டும் கொஞ்சம் போடணும். அதுக்கு காணாத நான் போடணும். இது எங்கே தேவைமாமா ஆனேரவோ இல்லை வேற எங்கேயுமோ? உப்பளம் ஆனர உப்புலம் எல்லாம் ஒன்று தான் இல்லையே. உப்பளம் அங்கே இருக்கு அங்கே இருக்கு. அடையா அந்த உப்பு எடுக்கிறத பார்க்குறது விருப்பம்டா. உப்பு எடுக்க என்ன செய்கிறாங்க ஓண்டா ஒரு நேஷன் ஒன்று நான் போகிறோம் ஆனேரம் வந்து பஸ் ஏறி போகணுடா அந்த வீடியோ ஓடல ஓம்போல எடுக்குறாப்பா. அது எனக்கு ஒரு பார்க்க வேண்டி இருக்கும்டா. உப்பு என்னண்டு எடுக்கிற என்ன விளக்கம் வேண்டி சொல்லி தரையில் இருக்கிற கிண்டி எடுக்கிறோம். விளைய வைக்கிறது உப்பு விளைய வைக்கிறோம் தண்ணியை கட்டி அதில் உப்பு தண்ணி அப்படியே பார்த்து எனக்கு தெரியாது உலகம் அதற்கு என்ன உலகம் ஒன்று பார்க்க வேண்டாப்பா. இரவுங்க பாட்டு பாடுறாங்க பாட்டுக்கு போட்டி. எனக்கு என்ன நடக்க தெரியா நான் அப்படியே இருக்கிறது முடிஞ்சு. ஆனால் நீங்கள் 4-5 பேர் ஆனால் அவங்க 2 பேர் தானே டீமை கொண்டு வந்து முதலாவதுல 10க்கு 3 என்னண்ணா 10க்கு 3 4 அடுத்த தரம் 10க்கு 2 போல கிடக்கு 2-3 வேணுக்குள்ளே அப்படித்தானே. நாங்கள் ஏன் அப்படி விட்டு தான் நினைக்கிறீங்க? புது மாப்பிள்ளை பொம்பளை அது ஒரு விடலாம். நீங்கள் கவலைப்படக்கூடாது இளம் பிள்ளைகள். அப்போ சந்தோஷத்தை பார்க்கணுமெண்டாக்காக எங்களுக்கும் ஒரு ஆசை ஒன்று இருந்தது தானே. என்ன கடைசியா கேட்டேன் நான் என்ன விட்டு தெரியாது அதுக்கு இல்லைன்ட்டு ஓட்டு கடைசியாக தோற்று போனேன் எல்லா விஷயத்துலையும். இந்த என்ன குத்தரிசி குத்தான இல்லை ஞாபகம் தான் சரி இந்த குத்தரிசி தானே அக்கினி. நீங்கள் சாப்பிட்டு காட்டணுமெண்டாக்கா அண்ணா தான் சொன்னவர் குத்தரிசியை போட்டு சாப்பிட்டு காட்டட்டும். நான் மக்களுக்கு தான் பதில் சொல்லலாமல் இருக்கேன். உங்களை சாப்பிடணுமாம் குத்தரிசி. இந்த குத்தரிசி சாப்பிட விருப்பம் இல்லாத காரணம் என்ன? நான் உங்களுக்கு மசிச்சுட்டு தரலாம். ஆனா நினைக்கிறேன் செல்லகளையே பார்க்க விருப்பம் இல்லை குத்தரிசி. இல்லை நான் உங்களுக்கு இடிச்சிட்டு தரலாம். சரியா? ஆளுக்கு தீட்டல் பிடிக்கும் அவருக்கும் பிடிக்காது குத்தரிசி. ஆமா போய் எல்லாரும் ஒவ்வொரு விதமாக சமைக்கிறவங்க தானே. இப்போ நீங்கள் இந்த சமையல் முறை வந்து எப்படின்னு சொல்லி வழங்கப்படுது. ஏன்டா நீங்கள் சமைக்கிறத பார்த்தா ஒரு கலர்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு அழகாகவும் இருக்குல்ல வாங்குறதுக்கு. அப்போ அதுக்குரிய ஒரு ரகசியத்தை சொல்லி விட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும்ல. அவங்க சமைச்சு பார்க்கணும் விரும்புகிறவங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும்ல. வழிமுறை ஒருக்கா சொல்லுங்க. சொல்லக்கூடிய மாதிரி ரகசியம் ஒன்றும் இல்லை. அந்த முதலாவது என்ன போடுற வெந்தயமோ
இல்லை அப்படி இல்லை நீங்கள் தாளிக்கிற வதக்கிற சாமான்கள் இருக்குத்தானே அதுகள் எல்லாம் இப்போ நண்டு கண்டா நாங்கள் ஒரு விதமாக வெந்தயத்தை கொஞ்சம் வறுத்துட்டு போட்டால் வாசமாக இருக்கும் வாயுகள் இருக்காது என்ன இறக்குறக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கொஞ்சம் உள்ளி மிளகா குத்திட்டு போட்டால் வயிற்று பிரச்சனைகள் இருக்காதாக்கு கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படி அப்படிதான் இப்போ கடைசி அந்த டேஸ்ட்டுக்கு ஏதோ இந்த கேனில் ஊற்றின இறங்காப்பா ஏன்னா அது இல்லை அது டேஸ்ட்டு போகுது அது ரகசியம் அது அது சொல்லக்கூடாண்ணே நீங்களும் ஒரு சொல்கிற மாதிரி தானே வைக்கிறோம் நண்டு நீங்கள் வித்தியாசம் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமான சமையல் ஆள் வந்து ஒரு வித்தியாசம் தான் சமையல்லாம் இந்த சமையல் வித்தியாசம் அதான் சோஸ் சேர்க்குறல்ல அது அது வேற அது எங்களுக்கு பிடிக்க மட்டும் இல்லை அந்த சேர்க்கல நல்லா காம உடம்பு என்ன வீடியோவாக நல்லா இருக்கா விடாங்களா ப்ரோ அட வடிவுக்கோ கறியை பார்த்து சொல்லலாம் இது டேஸ்ட்டாக இருக்குமா இருக்காதான்னு அதுதான் நாய்க்கல்லோ நாயெல்லாம் அந்த நேரம் நாயை சாப்பிட்டு ஒரு மாதிரி தெரிஞ்சது 2 3 நான் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு அண்ணா யூரோப் போன டைம் அது கடம்புளி ஆட்டம் அப்போ யோசிச்சு பாருங்க அதானே அந்த சாமத்தில் வீடியோ எடுக்கிறது சொல்றது அந்த விளையாட்டுகள் எல்லாம் என்ன சமைக்கத்தான் பார்ப்போம் என்ன நடக்குது அந்த டைம்ல வந்து நிற்க மாட்டேன் நீ எல்லாரும் நிற்க கூடாம வந்து நிற்பீங்க நல்லா வருவீங்க நீங்க ஏண்டாஞ்சு இதெல்லாம் இருந்து வார யாழ்ப்பாணம் டவுன்ல இருந்து எனக்கு முதல் சொல்லியிருந்தா நான் அப்படி செய்திருப்பேனே இது எனக்கு சொல்லியிருந்தா முதல் நான் அப்படி செய்திருப்பேனே என்னண்டு ஓகே இவ்வளோ நாளும் வந்து ஒரு மாசமா 1.5 மாதமாகுது அப்படி சொல்லியிருந்தா நான் வேலை வேகமாக முடிஞ்சிருக்கேன் நான் நிற்க நீங்கள் நிற்கக்குள்ள பருப்பும் இது முட்டையும் பொரிச்சா அது உங்களுக்கு அளவு இல்லை இல்லைடா அதுதான் செஃப்பை வச்சு தான் அதுதான் உண்மை அது எல்லாத்தையும் ஜோதிச்சு போட்டு தான் நான் இந்த முடிவு எடுத்தது காரணமே வந்து உலகப்பா கறியை பார்க்க என்ன சொல்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பொதிக்கக்குள்ள இருக்கிற ஸ்டைல் இருக்கு எப்பப்பா நீ விடாத பொடி தலை சாப்பாடு ஓகே நண்டு கறி முடிஞ்சு நண்டு புடலங்காய் தானே நிறைய உள்ளி மிளகா குத்தி போட்டணும் உள்ளி மிளகோட ஸ்டைலை பாருங்க மக்கள் ஆமாம் வெள்ளை கறியாக வச்சு நம்ம மறக்கல அதுக்குள்ள இந்த கருப்பாக கிடக்குற என்ன மிளகு ரைட் ஓகே முக்கியமாக நண்டுக்கு உள்ளி மிளகு போடணும் ஏன்னாண்டா வயிற்று கோளாறுகள் ரைட் ஓகே தூரங்களும் போகிறானே அதெல்லாம் கருத்தில் எடுத்து தானே இந்த விளையாட்டுகள் காட்டு இதுவும் முடிஞ்சு எல்லாம் சமையல் முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சேன் ஒரே இடத்துல ஒரு அப்படி நீங்கள் பிடிச்ச சோறு தான் ரெடி ஆகி கொண்டிருக்குப்பா அக்கினிக்கு நண்டு பிடிக்காதோ அக்கினிக்கு நண்டு கறி பிடிக்காதோ உங்களுக்கு உண்மையை சொல்கிறீங்களோ புட்டு ரைஸ் குக்கரை திறந்து அண்ணன் பிரச்சனை என்ன சோறு சரியா ரெடியா இப்போ என்ன விளக்கம் ரோல் சாப்பிட்டீங்களோ எந்த ரோலோ இங்கே எனக்கு வச்ச ரோல் எடுத்து அடிச்சுட்டு அம்மா நீங்கள் சாப்பாடு டைம் வந்து சும்மா இந்த இல்லை நான் சும்மா சொன்னேன் நான் இப்போ சாப்பிட மாட்டேன் அக்கினியா சும்மா வெரைட்டினா தான் நான் சாப்பிடுவேன் சோறு அதான் அவர் சாப்பிடாம விட்டுருவார் அது வேண்டாம் நிறையண்ணா எப்போதையா பாடல் வந்து பக்கெட்டில் வந்து பேக் பண்ணி வைக்கிறோம் ஒரு நாள் பாடலாம் அப்படி மாச கணக்கில் அதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் என்ன சொல்கிற கதை சரியா பிள்ளையோ சரி நீங்கள் சொன்னால் சரி புத்தடி சோறு மண்டை கறியும் பிளேட்டில் விட அப்படி இருந்து வரும் தக 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 வேணா அடவா
புடலங்காய், புடலங்காய் பருப்பு. கறிகள் வந்து எல்லாம் அந்த ஒன்று கொண்டு போகக்கூடியதை தான் செய்ய மாட்டோம். மெனு அதில் தான் இருக்கு. மெனு அதுதான். அப்பா டேஸ்டாகவும் இருக்கு வேணும் சாப்பிடுறது. வாரப்பா சாப்பாடு வெயிட்டிங் அங்கே வர முட்டை மேலே குஞ்சு கிடக்கு. சாப்பாடு வெயிட்டிங்க. சாப்பாடு வெயிட்டிங்க. ஜவாரா நண்டா அப்பா. பழமா போட்டு விடுங்க. அதான் சாமம் ஒருத்த சாமம் அன்னாட தான் விடுவோம். கையை கழுவாண்ணா கழியாது. கையாளி வேற மாதிரி தம்பி ஆஞ்சி தான் போட்டு சரி அதில் பயங்கரமா சுடுந்தா எல்லாம் சூடுறோம். எல்லாம் சூடுதான். எல்லாம் சூடு சாமம். இந்த எல்லாம் சூடு. இதை வச்சு கீழே வச்சு சாப்பிடும். என்ன நண்டு மட்டும்தான் கனவு டைம் போறீங்க இல்லை. சூட்டோட சாப்பிட்டா டேஸ்ட் தெரியாங்க. சூடே பாதியில் போயிடும். அப்புறம் தெரியும் வா வேறே ஒரு சரியா அது பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு விஷயம் அப்படி செய்யலாம். ஏன் என்ன இவன் சாம்சங் ஃப்ரிட்ஜ் சூட்டுமே வாங்கிக்கலாம். நான் நெருப்பே வைக்கிறேன் பழுதா போகிறது. சாம்சங் அக்னி படிக்கலைஞ்சு வா. நான் ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போகிறேன். வா நீங்கள் வைக்க போகிறேன். டீப் ஃப்ரிட்ஜ் வைக்க போகிறேன். சாப்பாடு ரெண்டு சமைச்சாங்க சூடு தாங்க ஆடு. அப்படி விளையாடு. ரெண்டு சமைச்சாங்க இல்லாட்டி ஐஸ் கடி மேலே கூட வீடு ஐஸ் காற்று அடிக்க ரொம்ப கம்பெல்லாம் இப்படி வில்லங்கமான வேலையெல்லாம் செஞ்சு கொமெண்ட்டுகள் வர விடுவோம். கொமெண்ட்டில் பேசியோ இல்லாட்டி பேசாமலோ நன்மையோ தீமையோ வரட்டும். அப்பா தெரியும். உள்ள என்ன போய் நெருப்பே வச்சாங்க. ஏய் இப்போ சூட்டு சாப்பாட்டை ஃப்ரிட்ஜுக்கே வைக்கக்கூடாது. கூல் பண்ண ஆ ஏன் சாப்பாடு பழுதா போயிடுமாண்டாக்கா. என் மூளையை நினைச்சு நீங்கள் பெருமைப்படுறீங்களே இல்லை. நான் அப்படித்தான். இப்போ மைக்ரோ அவனுக்கு வச்சுட்டு நீங்கள் டக்குன்னு சூடு வாட்டி இருக்கிறீங்க தானே. அதே மாதிரி நான் இதுக்கு வச்சு டக்குன்னு கூழ் வாட்டி. அவ்வளோ விஷயம். அவ்வளோதான் விஷயம். ரைட் சிம்பிள் தான் இருக்கணும். இங்கே கதவை சாத்திங்க. கபடி இப்படியா வில்லங்கமான வேலையில் நாங்கள் மட்டும்தான் செய்வோம். ஐயோ இது என்ன போயிடலாம் பழுதா போடுது. அது கிடையாது. அது ரைனியக்கா சொன்ன மாதிரி தானே முழுக்க பழுதா போட்டுது. என்னக்கா புரிச்சே பழுதா போய்க்கா சாப்பாடு பழுதா போகாமல் இருக்குமா? என்னடா இப்படி பழுதா போச்சு சாப்பாடு? ஒரு நிமிஷத்துல உக்கி போய் தானே எல்லாம் சோறு சு ஐஸ் கட்டி மேலே கிடையாது. ரவுடு மாதிரி கிடக்கு. ரவுடு மாதிரி அப்பா அது அப்படி டக்காண்டு. ஓ சும்மா குளி தண்ணிக்கு ஹை வைக்குமா போல. பையனுக்கு ஒரு அனுபவமானால் தான் என்ன அவன் எல்லாம் தெரியும் விஷயம் இல்லாமல். இல்லை இல்லை நீங்கள் அதில் விஷயம் எல்லாம் புலங்கலாம். ஆளை பார்த்து அது இல்லை. நேற்று அந்த பாட்டு போட்டில் வாங்கல சைலண்டாக இருக்கும். பொறுத்த இடத்துக்கு எடுத்துடுறோம் பாட்டு. மண்ணில் இந்த காதலின்றி வாழ்வே மாயம். ஆட்டப்பாட்ட பாட்டுகள் ஆட்டமான பாட்டுகள் சொல்லுவோம் இல்லை. இங்கே குத்தரிசி சமைச்சு புடலங்காய் கறி ஆச்சு நண்டு குழம்பு வச்சு கொடுக்க அக்கினி பிளேண்டியும் கேக்கும் சாப்பிட்றான் மக்களே. பவுஸ் பண்ண நீ இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு குற்றம் உண்டா? உலகர் சொல்லியும் பேரே இல்லை. அதுலேயே நண்டுக்குள்ளே இருக்கிற சதை ஆக கொடுமையாக கிடக்கு. சூடு
நான் பெம்பலுக்கு கொண்டு வச்சேன் உனக்கு கேட்காண்டா இப்படி இருந்தான் வெப்பம் அட இந்த மெக்க பூட்டி போட்டு சாப்பிடுவோம் நான் கொமெண்ட்ல போச்சு போச்சு அது என்ன அது எப்படியும் அந்த சவுண்டு வரண்டாப்பா அது நமக்கு மட்டும் கேட்கணும் பிரச்சனை எல்லாரும் அப்படி யாரும் சாப்பிட்டா அதுதான் ஏதோ நான் மட்டும்தான் அப்படி சாப்பிட்ற மாதிரி இப்போ நீ எல்லாம் கடிக்க பெரிய செல்விழுற மாதிரி இருக்கும் உண்மைதான் ஏன் சிக்கல கலட்டி விடுவோம் நான் மெல்ல மெல்ல சாப்பிடுவேன் காட்டு கலட்டி மடியிலே சொல்லணும் அது மேச வச்சதே வாமா நீ உள்ளாங்கோ அவளே பிரேமுக்கு வாங்க உண்மையிலே எனக்கு உங்கள்ட்ட பிடிச்சே தெரியுமோ உங்களோட ரெஸ்க் கொடுத்தா உண்மையிலே இந்த கட்டை காய்ச்சிட்ட தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு உயரம் குறைஞ்சால் தானே படிவா தாங்க பொடியல் நாங்கெல்லாம் பொடியல் சேர்த்தானே நாங்கெல்லாம் பொடியல் சேர்த்தாங்க தண்ணி போட வேண்டாமா இதோட நிற்கிறாங்க எல்லாரும் குசினிகள் சமைக்க மாட்டேங்குது நானும் சடம் பகலில் உடுத்துறையில் இரவுல மட்டும்தான் இருக்கும் அதுதான் உடுக்க தெரியாது சரணம் உடுப்பன் பகலில் கட்டி அப்படி பாருங்கலாம் அது உங்களுக்கு சரமும் நல்லா இருக்காது பகலில் ஆனால் 20 மணியாக நடந்தது நேரமா வெள்ள வெண்ணியனுக்கும் இரவு சரமன்னு கட்டி உள்படியினோட பாட்டு போட்டியில் கலந்து கொண்டு நல்ல வண்டியோட மணியாக இருந்துச்சு அது அந்த சில டைம் எடுப்பா படுவே நினைக்க என்ன என்று எடுத்தேன் பயந்தாண்டப்பா கோரம்பு ருக்குமணி அந்த அப்படியே அந்த பாட்டு தான். அதான் பாட்டு அதான் பாட்டு ஒட்டிக்கோ திடீரென்று எடுத்துடுறா பால் எனக்கெல்லாம் ஞாபகம் நிற்கிற காரணம் தெரியுமாக்கு நீ லேட்டாக படுத்தாங்க குத்தரிசியாங்க நீ உனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லாத காரணம் என்னமோ சரி இந்த சாப்பாடு நாங்கள் சூடு இல்லாத சாப்பிடணும்னா மணியாக இருக்கு என்ன காரணம் தெரியுமா நான் ஒரு மாடல் போட்டிருந்தேன் ஆனால் நண்டு காய்ச்சணும்னு சொல்லியிருந்தேன் நேற்று அப்போ பயணிய கடாசியை நிறைவேற்றணும்னு நண்டுக்கு போய் நண்டு விரும்பலை நண்டுக்கு சந்தைக்கு நண்டு குறைவு அப்போ நான் சுற்றி பார்த்துட்டு வெறுவம் என்று வலிக்கிறது தான் இந்த நண்டு வந்தது அப்போ வேண்டிட்டு நான் பிள்ளைங்க குதலும் சாப்பிடலாமலா கிடக்கு சரி குதல் கிண்டலாமலா கிடக்கு எங்கே தேன் நண்டப்பா இது பைரமாத நீலக்கல் நண்டு இல்லை இந்த புள்ளி நண்டு நெல்ல நண்டு அடுப்பு வேணும் அடுப்பு கிடையாது கேஸ் அடுப்பு வந்து அடுப்பு அந்த பங்கு அடுப்பு சித்தப்பான்னு அடுப்பாங்க அடுப்பு கிடையாது கேஸ் மக்களே தொதல் கிண்ட போகிறோம் ஆனா குதல் வந்து இதெல்லாம் இந்த மணியாரி வந்து அப்பா அந்த வெயில் அடிக்காத வைக்க அடிக்காத கொஞ்சம் போகலாம் வரல ஆனால் நான் 3000 ரூபா சின்ன துண்டு தொதல் தான் தோடாயமா சொல்லி போட்டு நான் 4 மத்தியாலும் நடந்தேன் சரியா காரதை மனமாக தாங்க இங்க 4 தேதி யார் வந்தாங்க மரக்கறி வாங்கின ஒரு உள்ள 2 அந்த வேர் வேக்குள்ள ஒட்டிக்கோ இந்த தடி இப்படிதான் டாட்டா தான் சரிங்க நாள்றாப்பா நிற்கா ஆ ரைனியதா இந்த கதையில இருக்கல நேற்று வீடியோட கொமெண்ட்ஸை பார்த்தீங்களோ அவற்ற வயசுக்கு அவர் பழைய ஆளுன்னு சொன்ன கோன் பண்ணிக்கலாம் அது என்ன 45 வயசு ஒரு வயசு இப்போ எல்லாம் 45 வயசா கல்யாண வயசா ஓ இவர் அப்படித்தான் நான் கொமெண்ட்ஸை பார்க்குறேன் நானும் பார்க்குறதுக்கு மகன் வந்து நான் பார்த்தேன் 23 தான் எத்தனை 23 எங்கே செண்டு 27 அதிகம் முடியும் இந்த வீடியோ 2 தான் இல்லை சரிதான் போட்டோன்னா முன்னாடி விடாது இது பீ போடு
போட்டு பண்ணி அடிச்சு ஆகணும் சாப்பிட்றதுலாம் அவங்கள்ட்ட சாப்பாடு அதான் பீட்சா பர்கர் நீங்கள் பீட்சா போடுவீங்களா பொம்மனு நான் கேட்க ஒட்டு கொடுக்காங்க திருப்பி கேட்கணும் நீங்கள் பீட்சா போடுவீங்களா அப்படி அதான் 5 வருஷம் பீட்சா கடையில் வேலை செய்யணும். சரி கிளீனிங் தான் கிளீனிங் தான் இல்லை பீட்சா போட்டாங்க பீட்சா போடுறதுக்கு நிற்பாங்க. பீட்சாக்கு மேலே சாமான் போடுறதுக்கு தானே ஓ அந்த ஐட்டம் போடுறதுக்கு பீட்சாக்கு வந்து அப்படி தூவுறது இப்போ இறைச்சி மாதிரி வகைகள் இருக்குது தானே அந்த வெட்டி வைக்கிறது அதுதான். நீங்கள் பிறந்த இத்தாலியோ இல்லை சோசனா இத்தாலியில் ஒன்று இருக்கிற இத்தாலியில் ஒன்று எவ்வளோ கிளிநொச்சி கிளிநொச்சி எங்களோட வீடியோ பார்க்குற மாமா மருமக்கள் இப்படி பழகுது என்ன மரியாதை மனசில் இருந்தாக்கா நாங்கள் அதான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகணும் இருந்தால் இப்போ நேற்றெல்லாம் நாங்கள் பொடியெல்லாம் போனாங்க ரீசார்ஜ் பொடியெல்லாம் உள்ளடங்கி தான் பம்பலாக தான் இருந்துங்க சரி நானும் மக்கினி டிரைவ் பண்ணினாங்களாம் கடைசியாக நமக்கு நான் வந்துட்டேன் கேட்டால தாண்டி அக்கினி நின்று தெரியாது. அது என்னென்னா இப்போ உங்களோட வயசு உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்து பொறுமையாக சரி போகும்ண்டு அதுதான் அவனுக்கு அங்கே அந்த உணவுகளை பார்த்தோன்னே விலைமனம் வந்துடாது அவ்வளோ டேஸ்ட் வைக்கலாம். அதுதான் அதான் விதவிதமான உணவுகள் வித்தியாசமான உணவுகள் வெளிநாட்டு உணவுகள் உள்நாட்டு உணவுகள் இது ஒன்றும் நல்லா தான் கிடையாது. இருக்குவாங்க நீங்கள் ஓட்டணும் என்ன அவள் அதை சொல்ல வேணா மகள் இருக்கிற ஓப்பைகள் நல்ல காலம் எடுத்து போதும் சாப்பிடணும். நண்டு காலம் சுட்டுட்டு இது ஓப்பையே போகணும் சாப்பிட்டேன். ஆனால் இதுவை வந்து உண்மையிலே உங்களோட மகளண்டே சொல்லலை சொல்லுங்க உங்களோட வடிவுக்கு இல்லை புத்தகத்தை வேற ஆளு இருக்கிறார் அவருக்கு நான் கதை துறைக்கிறேன் சொல்லுவேன் அவருக்கு வந்து கூட வடி வேண்டும். அவ்வளோ விஷயம் பிடிச்சிட்டே நீங்கள் போயிட்டேன் அப்புறம் அவளையும் விட்டுக்க கூடாது. தங்கம் சாப்பிடுவோம் தங்கம் என்ன காணும் அதை வட்டி சொல்லி அவட பகிர்ந்தாரு அவங்களுக்கு தங்கம் என்ன தங்கம் நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல தங்கம் சாப்பிடுவோம் தங்கம் தங்கம் ஆனால் நீங்கள் சமைச்ச சாப்பாடு உங்களுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக தெரியாது என்ன பழகிடுது இல்லையா? உண்மை கதை நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்றது போர் தான் பசிக்காத இதை விட டேஸ்ட் தெரியும். அதாவது நான் சமைச்சா தான் சாப்பிட்றேன் ஆகல் கொடுக்கணும் யாரும் சமைச்சா சாப்பிட்றேன் அந்த வடிஞ்ச அந்த நாள் வடிஞ்ச வடில சீசத்து நம்பரும் இது 2 காலம் என்ன கடிக்கும் செத்து போச்சு நல்லா எனக்கு புத்தரிசி என்ன பிடிக்கும். வெள்ளை சாப்பிட்றது நிறைய வெள்ளை சாப்பிட்டு எனக்கு புத்தரிசி தான் நல்லா பிடிக்கும். முந்தி தொடக்கம் இருப்போம் குத்தரிசி இல்லை சின்ன வயதில் பிடிக்காது. உங்களை திரவடியில் எல்லாம் பிடிக்காது. சின்ன வயசுல உங்களுக்கு இது குத்தரிசி இது வெள்ளை அரிசி தெரியுமா வித்தியாசம்? அப்போ சின்ன வயசுலேயே நீங்கள் ஒரு அறிவாளி தான். இல்லை உண்மையானக்கா அது பெருசாக தெரியும் என்னென்னா அம்மா சமைச்சு தந்தா சாப்பிடுவோம் தீர்த்தி விட்டா சாப்பிடுவோம் அப்படியோ. ஆனால் ஆள் வந்து சின்ன வயசுலேயே நிறைய கஷ்டப்பட்டாடுறான். தனியாக வந்து இத்தாலிக்கு போய் அது ஒரு பெரிய கதை. அதுக்கு நான் தனியாக ஒரு ஸ்டோரி ஒன்று போடுவோம் வேணாங்க. உண்மையிலேயே
பார்க்க எல்லாம் ஜோக்காக இருக்கும் பம்பலாக இருக்கும் நாங்கள் சிரிக்கிறவங்கள்றோம் ஒவ்வொரு சிரிப்பு பின்னாலேயும் உங்களோட வழிகள் இருக்கும் அதுக்காண்டி இப்போ அழகாங்க நோமலாக இருங்கோ சரியே நோமலாக இருங்கோ நண்டு உரைப்புல சரி நீ சும்மா ரைனியக்கா ஃபோன் பார்க்குற காடி நிற்கிறா நீ சும்மா அவள் ஃபோன் பார்க்குற காடி நிற்கிறா நீ என்னக்கா அவன் பாருங்க ஒரு மனுஷன் சும்மா இருக்கிறாக்கா போனக்குன்னா பார்த்துக்கொண்டு ஏதாவது செஞ்சோன்னே இருக்கிறான் நான் இங்கே காய்ச்சி நிற்கிறேன் அங்கே இருப்பான் போனேன் என்ன கரையில் நீங்கள் இருக்கிறீரா அங்கே இருக்குது அங்கே போகணும் இல்லை வினாக்கட்டு சரி அப்போ நான் வந்து என்ன விஷயம் செய்ய போகிறோன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது உங்களோட விருப்பத்துக்கு நாங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிறோம் பாருங்க கொஞ்சம் போகிறோங்க வித்தியாசம் இந்த கிட்ட பார்த்தோன்னே பிடிக்கல எனக்கு பார்க்க நம்பர் முடியும் இவ்வளோ முடி ஓட்டு உண்மை இப்போ நீ இழுக்கா கண்டபடி இழுக்கிற சீப்பால் இழுக்கிறது அது இழுக்க மேலே முன்ன எவ்வளோ முதலே சொப்னதான் இருக்குதா இது போட்டால் இது சிலிக்கோன் ஆயில் முதல்ல சும்மா அழுதுட்டே இல்லைப்பா அப்படியே வந்துடும் ஆனால் அப்போக்குள்ளே நீங்கள் ஒரு இங்கே இப்படி செஞ்சோண்டே இருப்பேன் இப்போ ஆனால் கைப்பழக்கத்து வந்திருக்குமேடா இப்போ செய்யறீங்களே அப்படி இப்போ செய்யறல அது விழுந்தாதான் பெருமைண்ணே இங்கே முகத்தில் இங்கே விழுந்தாதான் சிக்க என்ன டிக்டாக்ல ஒரு அண்ணன் வீடியோ நான் இப்படி 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 அந்த இதே இன்றைக்கு ஒரு காய்ச்சி விடலாம் அது ஐயோ அது கலைக்கவே இல்லையே நாங்கள் ரெண்டு காய்ச்சா அது போட்டு அது காய்ச்சா நம்ம ஃபோன் நம்பர் கூட போட்டு பிரயோசனம் இல்லையே மறுபடியும் ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் வந்து மட்டக்களப்பில் ஒரு இலவச கல்வி நிறுவனம் உண்டு லண்டனில் இருக்கிற அண்ணா அம்மாவோட உதவியோடு வந்துட்டு நாங்கள் அதை திறந்து வச்சுருந்தோம் அந்த வகையில் இப்போ தற்சமயம் அந்த நிறுவனத்துக்கு வந்து அதாவது வந்துட்டு வேலைக்கு வந்துட்டு ஆசிரியர்கள் வந்துட்டு தேவைப்படுறாங்க அப்போ எப்படியானவங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சேவை நோக்கமுடையாக்களாக இருக்கணும் வந்துட்டு அதுக்கான இப்போ அவங்களுக்கு நாங்கள் சேலரி கொடுக்காம விட போகிறது இல்லை அவங்களுக்குமே வந்துட்டு சேலரி டேட்டுக்கு வந்துட்டு கிடைக்கும் ஆனால் இருந்தாலுமே அவங்களோட நோக்கம் வந்துட்டு சேவை நோக்கமாக இருக்கணும் காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்துட்டு பிள்ளைகள்கிட்டேருந்து நாங்கள் டியூஷன் ஃபீயை வாங்கித்தான் வந்து சார் மேலோ டீச்சர் மேலோ சம்பளம் கொடுத்து அதில் ஒரு சின்ன லாபமும் பார்க்குறாங்க மற்ற நிறுவனங்கள் அப்போ இது வந்து ஒரு லாப நோக்கமற்ற ஒரு சேவை நோக்கமான ஒரு நிறுவனம் அப்போ இங்கே வரக்கூடிய டீச்சர்ஸ் மேலுக்கும் நாங்கள் மற்ற நிறுவனங்களில் கிடைக்கக்கூடிய ஈவன் அதை விட கூடையும் சம்டைம் வந்துட்டு கிடைக்கலாம் ஸோ அந்த மாதிரிக்கு சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு டைமில் வந்து வார ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகளோட வந்துட்டு அன்பாக நடந்து கொண்டு நல்ல ஒரு சேவையை நீங்கள் கொடுக்கக்கூடிய நீங்களாக வந்துட்டு இருக்கணும் அந்த வகையில் எங்களுக்கான டீச்சர்ஸ் மேர் யார் யார் தேவைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் 1 தொடக்கம் 5 வரையிலான வகுப்புகளுக்கு வந்துட்டு தமிழ் கணிதம் மற்றும் ஆங்கிலம் கற்பிப்பதற்கு வந்து ஒரு ஆசிரியர் அதே மாதிரி 6 தொடக்கம் 10 வரையிலான வகுப்புகளுக்கு வந்துட்டு தமிழ் ஆசிரியரும் 6 தொடக்கம் 10 வரையிலான வகுப்புகளுக்கு வந்து ஒரு ஆங்கில ஆசிரியரும் வந்துட்டு தேவைப்படுகிறார்கள் எனவே கற்பித்தலில் அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு மாதாந்த ஊதியமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி எங்களோட அந்த நிறுவனத்தால் எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஸ்கூலில் படிப்பிக்கிறார்களுக்கும் நல்ல ஒரு பார்ட் டைமாக இருக்கும் என்ன இது வந்துட்டு நீங்கள் செய்யும்போது நல்ல ஒரு சூழலில் நல்ல மாதிரி கற்பிச்சு உங்களுக்கான ஒரு சேலரியும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் யாராச்சும் விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 289 87 63 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் நார்மலாகவும் அடிக்கலாம் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் டியூஷன் அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் நாங்கள் ஆல்ரெடி காட்டியிருந்தோம் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன் கொக்குவில் பனிச்சேடி மட்டக்களப்பு பகுதியில் அமைந்துள்ள சசிதா இலவச கல்வி நிலையம் அப்படின்னு கேட்டிங்க சொன்னால் அந்த ஏரியாக்குள்ளே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்ச அப்படியான ஃபீல்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை தேடுறவங்களுக்கு வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இப்போ எங்கள்கிட்ட கூட 2 டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க ஆனால் எங்களால் விட்டுக்கொள்ள முடியும் டைம் இல்லை ஏன்னா அங்கே போய் நிற்கலாம் நீ என்ன வேணும் மெயின் எடுக்கிறேன் இங்கிலீஷ் தான் ரைட் ஓகே அப்படி வந்து இப்போ நாங்கள் தெரியுதேன் நான் சும்மா யோகு கதைக்கிறேன் ஆனால் விஷயம் வந்து சீரியஸ் அப்போ இன்ட்ரெஸ்டோட நீங்கள் வந்துட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கதைச்சி அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கணும் ரைட் இப்போ நாங்கள் என்ன விஷயம் அதாவது நீங்கள் விரும்பின என்ன ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்க விதோ சாப்பிட்டீங்களா
அதாவது வந்து என்ன விஷயம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வேதக்கார பிள்ளைண்ணே நான் தானே ஓ அப்போ நார்மலாக வேதக்காரர் வந்துட்டு பொட்டு வைக்கிறதில்ல வேதம் செய்வோம்ட்டு அந்த ஒவ்வொரு முறைப்படி ஒவ்வொரு விஷயங்கள் செய்கிறது தானே அப்போ வந்து நாங்களுமே அப்படித்தானே ஆனால் வந்து நம்ம எல்லா சமயங்களையும் எல்லா மதமினம் மொழி எல்லாத்தையுமே வந்து மதிக்கிறாங்க முக்கியமாக எங்களோட மக்களையுமே நிறைய மதிக்கிறாங்க யாராவது என்ன சொன்னாலுமே எங்களோட பழைய பார்த்தா தெரியும் அந்த வகையில் ஒரு சில பேர் எழுதியிருந்தாங்க வந்து விதுவுக்கு ஒரு பொட்டு வச்சா வடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ நான் வந்து ஒரு பொட்டு வைக்க போகிறேன் சரிதானே என்ன இந்த காலையில் தூக்கி போட்டு குழம்பு ஆனால் என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் இதெல்லாம் நோமல் பிரச்சனை சரிதானே நோமல் சரியா அதாவது இப்போ இந்த மக்கள்கிட்ட விருப்பத்துக்குனாங்க நான் வந்து வைக்கிறேன் சரிதானே ரைனியக்காவும் சொல்லுங்க நீங்களும் சொல்லுங்க எல்லாரும் உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க சரிதானே இது உண்மைக்கு பொட்டே இல்லை பொட்டு மேலே நான் உருவாக்க போகிறேன் இந்த பொட்டை வச்சே நீங்கள் முடிவு எடுப்பீங்க அந்த படங்குன்னு நான் தாண்டா எங்கே வைக்கிறேன் சரி சரி நான் எங்கே சரியா இப்போ யோசிக்க ஆட்டக்கூடா ஆ இறங்கிட்டோ கீழே சி கிளறு காணா பொறுங்க இப்போ பொட்டு சரியாக எடுத்து வைக்கிறேன்னு பார்ப்போம் இது மொட்டை மண்டே இல்லை அப்படி செய்வோமா அவர் பொட்டை தாங்குவா இடம் உயரணும்ல ஆனால் ஆளுக்கு இமே தொடுப்புமே இல்லை ஆனால் கொஞ்சம் உறங்கினேன் இங்கே வேறு இவாவே வைக்கிறா அவளுக்கு பெருசாக இருக்குமா நீங்களே பொட்டு அளவு தான் இது அந்த பொட்டு அழிங்கோ வைக்கிற இடத்தை மட்டும் பாருங்க ஆத்தி அக்கினி சொன்னாக்குன்னா கொஞ்சம் உயர்த்தி வைக்கிறேன்னாங்க இது கொஞ்சம் பொட்டு பெருசாக கொஞ்சம் பொட்டு பெருத்துட்டு இது அனுபவிக்கிற பொட்டுமே கிடக்கு இது பொட்டு பெருசாக்கா இது என்ன பொட்டு இது சின்னனோ இது சின்னனோ அது காட்டுமா பொட்டு எடுத்து வச்சு விடவா முன்னால அவள் பொட்டு வைக்க விருப்பம் இல்லையா ஆளுக்கு நீங்கள் உயர்த்தி உங்களோட மாட்டா மாதிரி அப்படித்தான் வைக்கிறது சரி இது புலடாப்பா இடம் புல நல்ல அலைன்மெண்ட் பாப்போம் மாதிரி இன்னொரு ஃபோட்டு தாங்க இன்னொரு ஃபோட்டு தாங்க மாமா இந்த விருப்பத்துக்கு இன்னொன்று வைக்க போகிறோம் தாங்க இன்னொரு ஃபோட்டு ஓ அதெல்லாம் இதான் வைக்கிட்டா ரைட் ஓகே அது இங்கேயா நான் ஒரு வைக்கட்டா இல்லையே நாடி இல்லையா இல்லை பெருசாக வச்சா தான் நான் ஒரு கவர் பண்ணேன் பாப்போம் செஞ்சு வச்சிருக்கேன் ஆனால் நல்லா இருக்குதப்பா பாரு நல்லா இருக்கு மாம்ஸின் ஒப்பீனியன் கேளுங்க மாம்ஸ் மத ரீதியாக இல்லாத கருத்து சொல்லுவோம் நீங்களா மத ரீதியாக இல்லாத கருத்து சொல்லுங்க இனம் மத மொழி எல்லாத்தையும் நாங்கள் இந்த இடத்துல இல்லை என்ற ஒரு கருத்தில் நீங்கள் சொல்லுவோம் சாதாரணமான ஒரு பொம்பளை பிள்ளையா பார்க்க சில விட அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பார்க்க அப்படி பார்க்க இல்லைப்பா எனக்கு பிரச்சனை இல்லை இப்போ நாங்கள் என்னோட இருக்கும் வரைக்கும் நீங்கள் வைக்க விடையில இல்லை நான் இல்லை என்னோட பிள்ளையும் வைக்கல பிள்ளையும் விரும்புவாங்க இல்லை நாங்களும் இல்லை இப்போ உங்களோட இருக்கும் வரைக்கும் தாலி கொடியும் கட்டையில் தானே இல்லை அதான் இப்போ உங்கள்கிட்ட வந்தாருங்க உங்களோட விருப்பத்துக்கு ஒரு நாளைக்கு வச்சு காட்டா வச்சு காட்டுறது அது ஒரு நாளைக்கு வச்சு காட்டு அது என்ன நீங்கள் சொல்லலாம் உங்களோட இதுக்கு ஒரு நாளைக்கோ அது வரை வச்சு காட்டா வச்சு காட்டுறதுல தப்பு இல்லை வச்சு காட்டுன்னு இல்லை பை கதை அப்படி நீங்க சொல்ற ஆள் இல்லை ஆனாலும் இன்னைக்கு வச்சு காட்டுறதுல தப்பு ஆள் எப்படியான ஒரு ஆள் கதையில சும்மா சாடையா நுள்ளி எடுக்குமா ஆளுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த கதையின் அர்த்தம் ஆனா ஒரு கொஞ்சம் இதுக்கு வச்சிருக்கேன் ஆனா பொட்டு வச்சோன்னே சும்மா 50 இல்லை 100 வீதம் கூடிட்டு
உண்மை நல்லாக்கு ஒரு கதையும் இல்லை வாங்க ஒரு அங்கே வெளியில் போவோம் ஒரு திட்ட கதை எந்த நீங்கள் என்ன சொல்றீங்க நல்லா இல்லை என் முதல் மட்டும் இந்த பிஞ்சு முகமோ அந்த முகத்தை எவ்வளோ மொத்த முகம்னு எனக்கு தான் தெரியும் சரி அதனால நான் என்ன கண்ணாடியில் உங்களை பார்க்க கொண்டு வச்சுட்டு ஏன்னு உள்ளுக்கு போட்டு சொக்கலாம் அழிக்காக்கா விடுங்கக்கா பார்த்தீங்களா தெரியாது எனக்கு இங்கே இந்தியாவே போய்க்கோம் பூனை மாதிரி நாங்கள் பாட்டு போட்டிகள் அது எல்லாம் வச்சு இதைக்கு மீசை ஆகிடுவோம் அங்கே அப்படி தான் ஓ தோக்குறாங்களுக்கு இப்படி மீசை வரும் மீசை எனக்கெல்லாம் ஒட்டி மீசோட ஒரு விடுகதை கட்டு ஓ ஒரிக்க தோல் அது என்ன இந்த வாழைப்பழம் கருத்த கோட்டில் வெள்ளை ரோடு நன்னு பேர் தின்ன மாட்டார் சொல்லுங்க நன்னு பேர் தின்ன மாட்டார் சொல்லவும் மாட்டேன் நீங்க சொல்லுங்க நன்வேர் தின்ன மாட்டார் உதறு வருத்தமான கேள்வி நன்னு அப்படி பாச்சுன்னா என்ன போட்டு சேர்த்தீங்க நான் மட்டும் மறக்கிட்டேன் என்ன பெல்லு தானே நன்னு பேர் தின்ன மாட்டார் ஆனால் சிலது அப்படி செய்கிறடா ஓ கவிதாஸ் இல்ல இவன் தின்னுவேன் இருக்கிற பொருள் அக்கினிக்கு குத்தரிசி இல்ல ஆ நன்னு பேர் தின்ன மாட்டார் கரண்டி அப்பா கரண்டி வாங்க நன்னுறது அது அழுகுறது இது நான் சொல்றது நன்னு கண்ணு வேண்டாம் அப்படித்தானே நன்னு பேர் தின்ன மாட்டார் சரி சொல்லுங்க டைம் ஆகுது நீங்கள் சொல்லுங்க ஓ பாக்கு வட்டி அப்படின்னா பெல்லிஞ்சது தானே பல்லால கழிச்சிட்டு விழுங்குறீங்க அப்ப அது பாக்கு வட்டி வந்து பாக்கு வட்டி போட்டு பாக்கு வட்டி சாப்பிடாது நாங்களே சாப்பிடுவோம் உங்களோட பெல்லே சாப்பிடுது பல்லு இல்லாம நாங்க சாப்பிடுவோம் ஒரு விடைய சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா அப்படி பார்க்க போனா கத்தி வரும் கத்தி இல்லையே கத்தி வெட்டுறது கொஞ்சம் பாருங்க நென்னுற சாமான் போகிற கத்திரிக்கோள் கத்திரிக்கோள் அதையாச்சும் சொல்லல நீங்க அப்படிதான் கணக்கு இல்லை வரும் நாங்கள் கேட்குறவர்களுக்கு ஒட்டே ஒரு பதில் மட்டும் தான் பெறணும் விளங்குதோ நீங்க கேட்டு பாருங்க அந்த காலத்துல ஒரு விடைய இதுதான் அதுதான் இப்போ என்ன உங்களுக்கு பொட்டு வச்ச பிடிக்கலையோ உங்களோட விருப்பத்துக்கு ஒரு நாளைக்கு இதுக்கு என்ன விருப்பம் படிஷப் என்னது பொட்டு பத்தியா எனக்கு பொட்டு வைக்கிற விருப்பம் இல்லை இப்போ அவை கேட்டபடியா வச்சிருக்கீங்க அப்போ என்ன நீங்களும் அப்படித்தான் யார் யாரோ மனைவி என்று நீங்களும் அப்படித்தான் சொன்னீங்க என்ன? கமெண்ட்ஸ்ல மக்கள் கேட்டதுக்காக சொல்லி கமெண்ட்ஸில் மக்கள் ஒவ்வொரு செஞ்சு கொண்டு கேளுமே நான் எனக்கும் ஒரு விருப்பம் அதை கமெண்ட்ஸை சாடி நான் வச்சுது ஆனால் அவள் கமெண்ட்ஸில் நீங்க அப்படி சொல்லல எனக்கு தெரியாது சரி விடுங்க போய் கழுவோம் டைம் காணாங்க சரியே நான் அப்போ நான் முடிச்சு கொள்வோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இல்லை அது நல்லா தான் இருக்குது ஓகே அப்போ நான் முடிச்சு கொள்வோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்